சுமந்து பெட்டேனே நான் தானடா உங்க அப்பன். டேய் வக்கீலு போட்ட அந்தாண்டா உங்க அப்பன். ஆமா அப்பா அப்பா சொல்றா மகனே. ஏ அப்பா மகனே என்ன எப்பறா பெத்த? உங்க அம்மால ஓத்து பெத்தடா. பாத்துட்டே பத்தம் சொன்னேன். பத்தடா கண்ணு. படாங்க. அந்த கொழுப்பேரிய மதமொட்ட பூண்டே. அந்த கொழுப்பேரிய மதகொண்ட பூண்டையா? பூண்டே. ஒரே அலத்துல அப்படி கோண கோணே மொத்தம் ஓடி போயிடுவே. அப்படினே பேச மாட்டேன். ஐயோ கேப்பையில. டேய் மீச பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. மீசியம். மீசியம். ஏன்டா? கொம்பு திருவன கடாரியா இருக்கு. ஏன் வாந்தி எடுக்கற? வாந்தி எடுக்கறேன். இருக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரியே. என்னோட ராஜா சிரிப்படா அப்படி. ரைட்டுங்க. எப்படி 4 மணிக்கு பாலுக்கு போறவங்க மூஞ்சில முடிச்சாங்கன்னா ஆளை விட்டுச்சாங்க. அப்ப என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு கேவலமா இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படி. போற வடிவத்தோடு. வடிவத்தோடு. அந்தபுரம் கானகத்திலே. கானகத்திலே எரியக்கூடிய வேள்வியிலே. இந்த அக்னி தீயிலே. எரியக்கூடிய அக்னி வேள்வியிலே. பிறந்திருக்கிறீர்களே. என்ன பிறக்க வைத்த தாய் தந்தையார் எங்க போனாங்க? யாராவது இருக்க முடியும். யாராவது இருக்க முடியும். என்ன பிறக்க வைத்து விட்டு எங்க ஓடி மறைந்திருப்பார். எங்க போய் தொலைஞ்சாங்களோ? எங்க போய் போனாங்களோ? எப்பறா என்னுடைய அழகு. ஏசாமி புல்லட்ட ஸ்டார்ட் பண்ற. புல்லட்டா? நீ சிரிக்கிறத பார்த்தா அந்த காலத்து புல்லட் ஸ்டார்ட் ஆகும்ல. எதிர்த்தாலும் உனக்கு
நல்லா இருக்குதுங்க, சிரிப்பு நல்லா இருக்குது. எப்படி என்னுடைய அழகு? நம்ம தொப்பூர்ல நம்ம மேட்டுக்காட்டுல யாராவது புதுசா வீடு கட்டினீங்கன்னா இவரை நிக்க வச்சு ஒரு குச்சி எடுத்து கூரா சீவி எங்க மகாராஜா குழாயில குத்தி தூக்கிட்டு போய் அந்த கட்டடத்து மேல உட்கார வச்சிருங்க. ஒரு கட்டடம் உரையாது, ஒரு செங்கல் சரியாது, ஒரு பெயிண்ட் வெறுக்காது. அப்பேற்பட்ட திஷ்டி மூஞ்சி குழாயில குச்சி குத்தி கொண்டு போய் நிறுத்துறேன். பார்த்தா திருச்சி பொம்மை இல்லைங்க, உங்களை பத்தி பெருமையா பேசுறேன். அப்படி இப்படி அழகாக வந்திருக்கிறேன். எத்தனை இடம் அழகு? 32 கேள்விப்பட்டிருக்கிறேன். 32? எனக்கு 34. நான் தூக்கு போட்டுக்கிட்டு சாவுனீங்க பாருங்க ஐயா. 34 அழகா பேரளவு வேற இளவா பேரழகுடா. இப்படி அழகாடி என்ன பிறக்க வைத்து எங்க சாமி பிறக்க வைத்துட்டு போனாங்க. தாய் தந்தை எங்க வாடி மறைந்திருப்பா போனாங்கன்னே தெரியலையே. வேடுகட்ட ஐயாய்க்கு பசங்க அடவரும் கானகத்திலே தனிமையாக என்ன விட்டு விட்டு என்னை விட்டு எங்கடா போயிருப்பாங்க? எங்க போனாங்க? நான் என்ன சாமி பண்ணுவேன்? உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இல்ல சாமி. என்னாச்சு? செத்துட்டாங்க. சாவுட்டு விடு. சாவுட்டு விடா? எனக்கு அப்பா அம்மா இல்ல சாமி, உங்களுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிறக்க வைத்த தாய் தந்தைய போனாங்கன்னு தெரியல. இருப்பது 4 திசை. ஆமாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையை விட்டு என்ன பிறக்க வைத்தவன் எங்கேயுமே போயிருக்க முடியாது தானே. இப்பயே ஓடுறேன், ஒரு தேடுறேன், கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா சும்மா விடுவனா? அப்படியே கையில புடிச்சு கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சான் குழம்புல போடுவாங்களே அந்த கச்சா, கறி குழம்புல போடுவாங்க கச்ச கச்சா. நீ தானே நீங்க தானே சொன்னீங்க மாரக்காமா. அப்படியே நசுக்கி கடவாப்பல்ல கொடுத்து மாரக்கா மாரக்கான்னு மாரக்கா செத்து போய் 1.5 வருஷம் ஆகுது சாமி. சலகண்டாபுரம் மாரக்கா அந்த அக்கா தான். நான் முத்த செத்து போச்சு. கடவாப்பல்ல கொடுத்து மரக்கு மரக்குன்னு கட்டிக்கிறேன். தேடி கண்டுபிடிக்கிறேன். சுப்பிரமணி மாமா, சுப்பிரமணி மாமா, சுப்பிரமணி மாமா இங்க வா. முண்டை முடிட்டு என்ன உள்ள வேலை உங்க? சரி மாமா. 4 திசை, ஒவ்வொரு திசையா போலாம், ஒவ்வொரு திசையா தேடி பார்க்க. ஒருவேளை இதுதான் உடைய தாயாக இருக்கு. கூந்தலை பார்த்தாலும் அம்மா மாதிரி தான் சாமி. அம்மா அம்மா தாய் அம்மா உங்க என்னமோ வெள்ளை மூடி என்னமோ வெள்ளை பூவெல்லாம் வச்சிருக்கீங்க. அப்படியா? டை அடிச்சிங்க. அண்ணா எங்க வந்திருக்கிறோம் என்று தெரிகிறதா? எங்க சாமி? மேட்டுக்காடு தொப்பூர் முனிப்பு கோயில். எப்படி எப்படி? மேட்டுக்காடு தொப்பூர் முனிப்பு கோயில் வந்திருக்கிறோம். ஒட்டுதான் சண்டை போயிடும். ஆமா. ஏய் மேட்டுக்காடு இல்ல, நாம வந்திருக்கக்கூடிய இடம் தென் திசை. தென்
தென் திசை. தெற்கு திசை. இந்த தெற்கு திசை தேடி வந்து பார்க்கும்போது இவருடைய கண்களுக்கு வருவரவே அகப்படவில்லையே. அப்படி என்றால் இந்த திசையில என்ன பிறக்க வைத்தவர்கள் இல்ல, ஒருத்தர் கூட கிடையாது. இன்னும் இருப்பது இன்னும் மூணுங்கிற 3 திசை. இன்னும் இருப்பது 3 திசை. அத மட்டும் போயிட்டோம்னா யாருன்னு தெரிஞ்சிரும். அந்த 3 திசையை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. சாமி தேடி கண்டுபிடிக்கிறேன். வடதிசை வந்து பார்க்கும்போது எல்லாம் பிரசவ வார்டில் படுத்திருக்கிறது போல் படுத்திருக்கிறார்கள். எங்க 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 அது வேற விஷயம். இடுப்புல புடுப்போம். அதனால் இந்த வடக்கு திசையிலே என்ன பெற்றவளை தேடி பார்க்க யாராவது இந்த திசையிலும் ஒருவரையுமே காணவில்லையே. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. அதுதானே இங்க போனாங்க. அப்படி என்றால் இந்த வடதிசையில் என்ன பிறக்க வைத்தவன் இல்ல, யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னும் இருப்பது 2 திசை. அந்த 2 திசையை விட்டு என்ன பிறக்க வைத்தவன் எங்கேயுமே போயிருக்க முடியாதா? கேடுகட்ட ஐவாக்கிய பையன் என்ன பிறக்க வைத்துட்டு மாயமா மறைந்து சென்றான் அல்லவா? அண்ணவன் மட்டும் கண்ணிலே அகப்பட்டு கொண்டான். காலை புடிச்சு கரகர கரகரன்னு சுத்தி ஓங்கி நிலத்துல பொத்து அடிச்சு எடுத்து மேல விட்டா கீழே வர்றதுக்கு ஆடிக்கு ஒரு நாய் அமாவாசையோட இருந்தா வருவான். அப்படி ஒவ்வொரு இளம்பா அப்படி இழுத்து வந்து விழுவணும். அதனால் இன்னும் 2 திசை பார்க்கிறேன்.
மேற்கு திசை மேற்கு திசை வந்த சாமி. மேற்கு திசை வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மேற்கு திசையில இங்கேயும் ஒருவரும் கண்களுக்கு அகப்படவில்லை. வைத்தவர் இங்கேயுமே கண்ணுக்கு தெரியல. ஆமாண்டா, யார் என்றே புரியவில்லை. ஆமாண்டா 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 இல்லைங்க, ஆமாங்கன்னு சொல்ல வந்தேன் சாமி. ஆமாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி அதனால் ஐயோ, ஆமாங்கன்னு சொல்ல வந்தேன். எடக்கு மடக்கு இருமாப்பு. ஆமாங்க, ஏதாவது வெக்கச்சக்கமான வார்த்தைகள் தெரிவித்து என்னுடைய கோபத்துக்கு காலான கையில இருக்கக்கூடிய மனு ஆயுதத்தால் ஓய்க்கு ஒரே அழுத்து தான். ஐயோ, நான் ஒண்ணும் பேசல. ஆனால் மேற்கு திசை அக்கி வந்துருச்சு. அக்கி வந்துருச்சா சாமி? மேற்கு திசை, மூன்றாவது திசை அக்கி. சரி, மேற்கு திசை அக்கி பச்சி சாமி. மேற்கு திசை வந்தோம். ஆனா இங்கேயும் உங்களை பிறக்க வைத்தது எவனுமே வரல. அதனால எங்க ஓடி மறைந்திருப்பான். எவனையும் கேணம். யாருக்கு காணோம்? யாரையும் காணோம். ஒருவரையும் காணவில்லை. அதனால இன்னும் இருப்பது ஒரே ஒரு திசை. கிழக்கு. உங்களை 2 பேட்டி விட மாட்டேன். அறாது வந்திருக்காங்க யாரும். அதனால் அந்த கடைசி ஒரு திசையை விட்டு வாங்க சாமி. என்ன பிறக்க வைத்தவன் எங்கேயும் போயிருக்க முடியாதா? வாங்க போலாம். தேடி கண்டுபிடிக்க. வாடா வாடா வாங்க போலான்னு. அப்படி விடு விடு. என்னை போலவே கோர வடிவத்தோடு வந்திருக்கிறீங்க. யார் நீ? நான் தான் வனத்தை வாழக்கூடிய பணபத்திரகாளி. ஆமா. என்னை பிறக்க வைத்தவள் நான் தான். என்ன பிறக்க வைத்த தாயார் நீயா? உண்மைதானப்பா? அம்மா மகனே, பெற்றவர் யாரென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தேன். என்ன பிறக்க வைத்த தெய்வம் தாங்களா? உண்மைதான். அம்மா தாயே மகனே, ஓ அண்ணையா தெரியணும். என்ன பிறக்க வைத்த தாயாகி தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு என்னுடைய மகனாகி என்னுடைய 1000 கோடி நமஸ்காரங்களை செய்து மகனே, அம்மா, இந்த தாயாருடைய பாதத்தை பணிந்தபடியால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் தாயே. வனத்திலே வாழக்கூடிய வனபத்திரகாளி அம்மன் எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஆனந்த சந்தோஷம் இருந்தாலும் கடம்பெரும் காடகத்திலே ஏரியும் அக்கினி வேள்வியிலே கோர வடிவத்தோடு என்ன பிறக்க வைத்தாயே. நீ யார்? எதனால் இந்த வனத்துல வாழ்ந்து வர்ற? என்ன எதற்காக பிறக்க வைத்த? கண்ணே, எனக்கு என் கணவரை விளங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு எனக்கு சாபத்தை அளித்தார். வனத்திலே ஒரு ஆண்டு காலம்
மனபத்திரகாலியாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லித்தார். ஆமாம். சரி. அதனாலே என்னைய சபிச்சிட்டீங்க அல்லவா, இருக்கக்கூடிய தேவரை எல்லாம் என்னுடைய காலிலே விழ செய்கிறேன் என்று சொல்லி நான் சபதத்தை வைத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த காரணத்திற்காக உன்னை பிறக்க வைத்தேன். ஓஹோ, தேவதேவன் அனைவற்ற பேர்களையும் அடிமைப்படுத்த வேண்டும். உனக்கு அடிபணிந்து நடக்க வைக்க வேண்டும். உண்மைதானப்பா? அதற்காகவே கோரவடிவத்தோடு என்ன பிறக்க வைத்தீர்கள்? மந்திரத்தால் பிறந்தபடியால் இன்று முதல் உனக்கு மந்திராசுரன் என்று பெயர் வழங்கட்டும். மந்திரத்தால் உருவான எனக்கு மந்திராசுரன் என்று பெயர். உண்மைதான். ஆகட்டும் தாயே. மகனே, 30 கோடி தேவனும் முதல் கொண்டு அந்த 3 தேவனும் அரங்க செய்து கொண்டு வரணும்னு சொல்றேன். அப்படி நான் போவதாக இருந்தாலும் மகனே, பெற்ற மகனாகி எனக்கு தாங்கள் ஒரு வரத்தை தர வேண்டும் தாயே. வர வேண்டுமா? என்னப்பா வர வேண்டும் கேள். தெய்வமே, தேவதேவன் அனைவற்ற பேர்களும் சூது மார்க்கமாக சூழ்ச்சியாக எத்தனையோ அசுரர்களை கொன்று மடித்திருக்கிறார். அதனால் மாயக்கார தேவர்கள் மாயமா மடித்து விடுவார்கள். சூதுக்கார தேவர்கள் சூழ்ச்சியா மடிப்பாங்க. சூழ்ச்சியா மடித்து விடுவார்கள். அதனால் உன்னுடைய அம்சத்தால் பிறந்த எனக்கு மாபெரும் வரத்தை தர வேண்டும். உனக்கு என்னப்பா வர வேண்டும்? அம்மா, மகனே, இப்பூவுலகில் அதாவது எக்காலம் வாழ்ந்தாலும் மனிதனுக்கு சாக்காலம் தலைக்கு மேல் காத்துக்கொண்டே இருக்குமா. அதனால் எனக்கு மரணம் என்று ஒன்று சம்பவிக்க வேண்டுமானால் எப்பேற்பட்டவங்க சாக வேண்டும் தெரியுமா? எப்படி? பெண்ணினுடைய யோனி வழியாகத்தான் இப்பூவலில் ஒரு குழந்தையாகப்பட்டது ஜனனமாக்கி பிறக்கும். அதாவது ஒரு பெண்ணுடைய அங்கத்திலே பிறந்தவன் யாராக இருந்தாலும் சரி, யாராலையும் பெண்ணுடைய அங்கத்திலே பிறந்தவன் ஒருவராலையும் அழிக்க கூடாது. அங்கத்திலே பிறக்காத ஒருவன் என்னைக்கு பிறந்து வரானோ அண்ணவன் கையால் தான் எனக்கு மரணம் பவிக்க வேண்டும். அப்படியா? மாபெரும் வரத்தை தர வேண்டும். மகனே மந்திராசுரா, நீ கேட்ட பிரகாரமே அந்த வரத்தை உனக்கு தந்திருவேன். அதனால இருக்கக்கூடிய தேவரை எல்லாம், முக்கோடி தேவரை எல்லாம் என்னுடைய காலிலே அடிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுது விடை கொடுப்பாய் என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். உத்தரவு கொடுத்து விட்டாய் தாயே. இப்பொழுது எதிரி கூட்டத்தை 8 நாள் பொதுக்கு கொட்டத்தை அடக்கி வெற்றி வெற்றி என்று வெற்றி மலை பொழிய வைத்து அத்தனை தேவர்களையும் கொண்டு வந்து பாதத்திலே அடிபணிய வைக்கிறேன். வெற்றியோடு சென்று வாப்பா. அதட்டும் தாயே, போய் வா.